இன்றைக்கு இலங்கையில 90% வாலிபர்கள் நாசமாவதற்கு மூல காரணம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் என்பதாக சொல்லுகின்றார்கள். பெண்கள் அதிகமாக ஃபஸ்ஹ் கேட்கிறாங்களா, பொம்பளை புள்ளையில தனியா டியூஷன் கிளாஸுக்கு எங்கேயும் அனுப்புறேன்னு சொல்லி. இப்போ பொம்பளை புள்ளையில தைரியமா அனுப்பினாலும் ஆம்பளை புள்ளிமார அனுப்புறதுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க. பெற்றோர்கள் சொல்றாங்க, பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் பார்க்காததன் காரணமாக பார்க்கக்கூடாத இடத்துல போயிட்டு எங்களை பிள்ளைகளை பார்த்துட்டு வாரம் என்று சொல்லி அழுகுறாங்க. 10 வயதுக்கும் 14 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பாவிப்பதாக புள்ளி விவரம் சொல்றாங்க. உலகத்திலே முகம் பார்த்து பேசாத 2 ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் யாரெண்டா வாப்பாவும் மகனும் தான். நடக்குது, கீழே மேல் மாடியில போட்டு கையில போன் மெச்ச பார்க்கிறாங்க, படத்தை பார்க்க. தன்னுடைய வாழ்க்கைக்கு நுழைந்த எத்தனை கும்பல புள்ளை இன்றைக்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள். உம்மா வாப்பா எத்தனை ஆசைகளோடு கனவுகளோடு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்கிற நேரம் அந்த புள்ளை இதால பார்க்கக்கூடிய நிலைமை. நல்ல குடும்பம் தான் சொல்லி நம்பி முடிச்சு கொடுத்தோம். அந்த தாய் சொல்றாங்க, ஹஸ்ரத் நல்ல நினைச்சு முடிச்சு கொடுத்தோம். முடிச்சு கொடுத்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் விளங்குது அவன் ஐஸ் அடிக்கிறான் என்று சொல்லி பச்சையா சொல்றாங்க. அன்பா அந்த சகோதரர்களே, அந்த ஆம்பளை புள்ளைய பெத்த உம்மா வாப்பா கிட்ட கேட்கிற நேரம் சொல்றாங்க, ஹஸ்ரத் எங்களுக்கு தெரியும் அவன் திருந்துவான்னு சொல்லித்தான் நாங்க முடிச்சுக்கிறோம். والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. قد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லோனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு இறுதி தூதராக வந்த ஹஸ்ரத் முஹம்மது அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் காலமெல்லாம் சலாத்தும் சலாமும் உண்டாவதா. இறை இல்லத்தில் இஅ்திகாஃப் நியத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட விடயங்களை எடுத்தும் அவனால் விலக்கப்பட்ட விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துல படைத்திடக்கூடிய படைப்பினங்கள் கோடான கோடி படைப்பினங்கள் இருக்கின்றன. இந்த அத்துணை படைப்புகளிலும் அல்லாஹ்விடத்திலே சிறந்த படைப்பாக உயர்ந்த படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாகிய எங்களை படைத்து எங்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்வும் நாளை மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்வும் வெற்றியடைவதற்காக வேண்டி அல்லாஹ் தூய்மையான நேர்த்தியான அழகான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, நாம் புதிய ஒரு ஆண்டை வரவேற்றோம், அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 1447 வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் மாதம் எங்களுக்கு சலாம் சொல்லி சென்று விட்டனர். அதனுடைய 2வது மாதம் சஃபருடைய மாதத்துடைய முதல் ஜும்மாவை நாம் அடைந்திருக்கின்றோம். காலங்களும் நேரங்களும் மனிதனின் அளவிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜ்ரி 1447 ஆண்டை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த ஆண்டை முழுமையாக அடைந்து இதில் என்னென்ன நல்ல அமல்கள் இருக்கின்றதோ அது அனைத்தும் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானா. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்துகள் ஆக பெரிய ஒரு நியமத்தான் அவன் வாழ்க்கையில அவன் நாட்களையும் வருடங்களையும் சந்திப்பது. நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், நீ அடியார்களுக்கு உன்னுடைய நியமத்துகள் மறைமுகமான நியமத்துகளை கொடுத்திருக்கின்றாய் என்று சொல்கின்றாய். உன்னுடைய மறைமுகமான அந்த நியமத் எது என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், தனஃபஸஹு, மனிதன் விடக்கூடிய மூச்சு என்பதாக. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஒரு அடியான் காலையில இருந்து மாலை வரை, மாலையிலிருந்து இரவு தூங்கும் வரை, இரவு தூங்குறதிலிருந்து காலை எலும்பு வரையும் அவன் விடக்கூடிய மூச்சியை நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்றைய காலையில சுபஹ் எழுமினதிலிருந்து ஜும்மாவுக்கு நாம் வருகை தர இந்த நேரம் வரை எத்தனை மூச்சு விட்டிப்போம் நாங்கள் எண்ணிக்கிறோமா என்றதில்லை.
இதுதான் அல்லாஹ் அடியார்களுக்கு தரக்கூடிய நியாமத்துகள் ஆக பெரிய நியாமத். அன்பார்ந்தவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு தந்திரக்கூடிய நியாமத்துகள் ஏராளமான நியாமத்துகள் இருக்கின்றன. அந்த நியாமத்துகள் ஆக பெரிய நியாமத்தான் அல்லாஹ் அவனுடைய மார்க்கத்துடைய சொந்தக்காரனாக அந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவராக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி தந்திருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சவால்கள் நிறைந்த சோதனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்தை ஒரு அனாதையாக யதீமாக விட்டுட்டு போகல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாலும் அந்த ஜாஹிலியா மக்களுடைய நிலைப்பாடுகளை பற்றி தான் கவலைப்பட்டார்கள். அந்த மக்கள் கொலையிலும் கொள்ளையிலும் பாவங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த மக்கா மண்ணு, மது போதைகள், விபச்சாரம் என்று சொல்லி பாவங்கள் கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தன. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நபித்துவம் கொடுத்து அந்த மக்களை சீர்திருத்தி சமூகத்திலே தலை சிறந்தவர்களாக உருவாக்கி எடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்ட நாளிலிருந்து தன்னுடைய சக்கராத் வரை, மரணம் எட்டும் வரை இந்த உம்மத்தின் கவலையாகவும் இந்த உம்மத்தை உலகத்திலே தலை சிறந்தவர்களாக நல்லவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற கவலை அந்த நபிக்கு இருந்துச்சு. அன்பார்ந்தவர்களே, அப்பேற்பட்ட நிலைமையிலே தான் நாம் உருவாகி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றான். இந்த மார்க்கம் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுக்கு வழிகாட்டியாகவும் ஆசானாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. மனிதனை வழி தவற விடாமல் குர்ஆன் ஹுதல்லில் முத்தகீன் வ ஹுதல்லின் நாஸ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய மார்க்கம், மனிதர்களை மனிதர்களாக வாழ வைக்கக்கூடிய மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். அப்பேற்பட்ட மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் இன்று பல சோதனைகளுக்கும் பல வகையான பிரச்சனைகளுக்கும் இன்று நாம் முகம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதுல பிரதானமான 2 விடயங்களை நான் இன்று ஒரு தலைப்பாக சொல்லுகின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, ஒரு முஸ்லிமான அடியான் உலகத்தில் எங்க வாழ்ந்தாலும், ஐரோப்பியால வாழ்ந்தாலும், ஆப்பிரிக்கால வாழ்ந்தாலும், ஆசியாவில் வாழ்ந்தாலும், எங்க வாழ்ந்தாலும் அவனுக்கு குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டல் இருந்து கொண்டிருக்கின்றன. அவனுக்கு தெளிவான ஒரு அழகான நேர்த்தியான ஒரு மார்க்கம் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்துட்டு போயிட்டு ஒவ்வொரு மனிதனுடைய பொறுப்புகளை பற்றி மிக அழகாக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதா அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் ஜபலுர் ரஹ்மான் சொல்லக்கூடிய அந்த மலை அடிவாரத்தில் இருந்து 1,00,000க்கு மேற்பட்ட அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனி மனிதனுடைய ஒழுக்கம், ஒரு சமூகம் சார்ந்த ஒழுக்கம், ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடியவருடைய எல்லா வகையான பொறுப்புகளை மிக அழகாக ஆழமாக இன்றும் வரைக்கும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அதை பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் நாம் ஒவ்வொருவர்களும் பொறுப்புள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதுல ஆக பிரதானமான ஒரு பொறுப்பு தான் அன்பார்ந்தவர்களே, பெற்றோர்களாகிய நாம். எங்கட பொறுப்பு என்னது? வீடு வாங்குறதும், வாகனம் வாங்குறதும், பிள்ளைகளுக்கு தின்ன கொடுக்கிறதும், ஆடம்பரமாக வாழ்வதும், என்ஜாய் பண்ணுவது அல்ல. ஆக பெரிய பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடியதுதான். நல்லொழுக்கம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கி எடுக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ் பெற்றோரிடத்திலே கொடுக்கும். சமூகம் வலித்தவரே நேரம் அல்லாஹ் பல நேரங்களுக்கு நேரம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பினான். ஒரு சமூகத்தை நெறிப்படுத்த, சமூகத்திலே நல்லவர்களை உருவாக்கி எடுக்க, சமூகத்திலே தலை சிறந்தவர்களை உருவாக்கி எடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் பெற்றோர்களுக்கு கொடுத்திருக்கின்றான். பெற்றோர்கள் அந்த பொறுப்பை சரியான முறையிலே செய்யாததின் காரணமாக, அந்த பொறுப்பு அவர்களிடத்திலே சரியான முறையிலே கையாளதின் காரணமாக பல வகையான விளைவுகளை இந்த சமூகத்திலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒன்றல்ல, 2 அல்ல, எல்லாத்தையும் பேசக்கூடிய நேரமும் எனக்கு இடம் போதாது. 2 விடயங்களை மாத்திரம் சொல்லுகின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, இன்றைக்கு எங்களோட நாட்டில் பிரதானமாக பேசக்கூடிய 2 பொருள். ஒன்று வாலிபர்கள், 2 முஸ்லிம் தனியார் சட்டம். முஸ்லிம் தனியார் சட்டம் 1884 ஆண்டு பிரித்தானியாவுடைய ஆட்சி காலத்திலே, ஆங்கிலருடைய ஆட்சி காலத்திலே முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு பொக்கிஷம் அது. இந்த நாட்டில் முஸ்லிம்கள் சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இந்த நாட்டில் எங்களுக்கு என்னென்ன வளங்கள் தேவையோ அந்த அத்தனை வளங்களை பெற்ற ஒரு சமூகம் நாங்கள். முஸ்லிம் தனியார் சட்டமாக இருக்கலாம், வக்ஃபுடைய சட்டமாக இருக்கலாம், வராசுத்துடைய சட்டமாக இருக்கலாம், முஸ்லிம் பாடசாலைகளாக இருக்கலாம், காசி கோட்டாக இருக்கலாம், மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், மையவாடிகளாக இருக்கலாம்,
எதுவெல்லாம் நாம் இன்றைக்கு அடைந்து கொண்டிருக்கின்றோமோ இது அனைத்தும் இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த ஆக பெரிய ஒரு வளம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய விடயம் தான் முஸ்லிம் தனியார் சட்டம். ஏன் இதை பற்றி ஊடகங்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், நாடாளுமன்றத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், இது மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். என்ன காரணம்? வாலிபர்கள் தன்னுடைய குடும்பத்தை சரியாக வழி நடத்த தெரியல. என்ன சொல்லுகின்றார்கள்? முஸ்லிம் சமூகத்துக்கு தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்த தெரியாது. அல்லாஹு அக்பர். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறான அழகான வாழ்க்கை, எப்படி வாழ்ந்து காட்டினார்கள், எப்படி வாழ்ந்து காட்டினார்கள். அவருடைய வாழ்க்கையில் அந்த குடும்ப வாழ்க்கையை நாங்க படிச்சாலே அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு காசி கோட்ல 6000 7000 வழக்கு தேங்கி நிற்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, அடுத்ததுதான் வாலிப சமூகம் வாழ தெரியாமல் வாழ்வதற்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்கின்றன, அதை விட்டுவிட்டு இன்று ஏதோ ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரெண்டுக்கும் பிரதான காரணம் என்ன? பெற்றோர்களாகிய நாம் எம்முடைய பிள்ளைகள் மீது வைக்கப்பட வேண்டிய கவனிப்பு வைக்கவில்லை. எங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உண்ட இடைவெளி, நீண்ட ஒரு இடைவெளி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. உளவியல் நிபுணர்கள் சொல்கின்றார்கள், உலகத்திலே முகம் பார்த்து பேசாத 2 ஜீவன் இருக்கும் என்று சொன்னால் யாரென்றா வாப்பாவும் மகனும் தான். வாப்பாவும் மகனும் தான். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பிள்ளை வளர்க்கிறது வேற, வளர்றது வேற. நாங்க பிள்ளையை வளர்க்கிறோமா அல்லது வளர்றார்களா என்பதை நாம் ஒவ்வொருவரும் எங்கட மனசாட்சியை தொட்டு நாம் பேச வேண்டும். குர்ஆன் பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி தருது. குர்ஆன்ல அல்லாஹ் 25 நபிமார்களுடைய வரலாறுகளை மிக தெளிவாக ஆழமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதுல ஆக பிரதானமான விடயம் தான் ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய உறவு எவ்வாறான உறவு என்பதை. சூரா யூசுஃபை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள், சூரா லுக்மானை கொஞ்சம் பிரட்டி பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, நேரம் இல்லை அதெல்லாம் படிக்கிறதுக்கு. குர்ஆனை படிக்க நேரம் அல்ல, குர்ஆனை படிக்க நேரம் இல்லை, குர்ஆனை விளங்கிக் கொள்ள நேரம் இல்ல. அதுக்குரிய வழிகளை திறந்து தந்தாலும் அதுல கொஞ்சம் நேரம் இருந்து படிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஏதேதோ விஷயங்களை படிக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பெற்றோர்கள் விட்ட தவறுதான் இன்றைய வாலிப சமூகம் சீரழிவதற்குரிய காரணம். அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டியதை கொடுக்கப்படவில்லை, நேரம் கொடுக்கப்படவில்லை, அவர்களை அரவணைக்கவில்லை, அவர்களோடு இருந்து பேசவில்லை, பேசக்கூடியவர்களோடு இருந்து நேரம் கொடுத்தார்கள், தன்னுடைய வாழ்க்கை என்று நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலங்கையில 10,150 பாடசாலைகள்ல முஸ்லிம் பாடசாலைகள் 951 முஸ்லிம் பாடசாலைகள், கொழும்பு மாவட்டத்திலே சுமாராக 20க்கும் மேற்பட்ட 21 முஸ்லிம் பாடசாலைகள், தனியார் பாடசாலைகள் கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பாடசாலைகள். அன்பார்ந்தவர்களே, கடந்த வருடத்துடைய ரிப்போர்ட் அறிக்கை என்ன தெரியுமா சொல்லுது? மேல் மாகாணம் கொழும்பு மாவட்டத்தில் 72% பாடசாலை மாணவர்கள் 10 வயதுக்கும் 14 வயதுக்கும் இடைப்பட்ட பிள்ளைகள், பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருள் பாவிப்பதாக புள்ளி விவரம் சொல்லுது. காரணம் என்ன? ஏன் பாவிக்கிறார்கள்? என்னத்துக்கு பாவிக்கிறார்கள்? இதை இன்றைய மிம்பர்ல நான் பேசுறதோடு இதற்கு முடிவு கிடைக்கிறது இல்லை. இதுக்காக பிரதான காரணம் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்த நம்பிக்கை, அது அவர்கள் அவநம்பிக்கையை ஆக்கிவிட்டார். அன்பான சகோதரர்களை, இன்னொரு கவலையான விஷயம் என்ன தெரியுமா? சில மஸ்ஜிதுகளுக்கு ஹுதுபாக்கு போனா சொல்லுவாங்க, ஹஸ்ரத் நீங்க பேசுற நேரமும் சொல்லுங்க, வயசானவங்க தான் முன்சஃப்ல நிறைஞ்சிக்கிறாங்க, பொடியமாரெல்லாம் தூணையும் செவத்தையும் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்க அந்த பயான் நடக்கிற நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வாயை பொழந்து தூங்கிட்டு ஒழு போச்சா இல்லையான்னு சொல்லி தெரியாது, தொழுந்துட்டு போற ஜும்மாவும் நாசமா. சில மஸ்ஜிதுகள் எந்த அளவுக்கு என்று சொன்னா, அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, பயான் நடக்குது, கீழே மேல் மாடியில போண்டிரு கையில போன் மெச்ச பாக்குறான்னு, படத்தை பார்க்க கவலை. என்ன காரணம்? வாப்பா 5 வயசுல 7 வயசுல பிள்ளைக்கு தொல்வேடைய பொறுமதியம் சொல்லி பொடியனை கைக்கிட்டால பிடிச்சு கொண்டு சஃபுல வச்சிருந்தா, கிட்ட பழக்கி இருந்தா அவனுக்கு தெரியும். அல்லாஹ் எங்கட தாய் தகப்பனுக்கு ரஹ்மத் செய்யணும். இன்றைக்கு இந்த மிம்பர்ல இருந்து நாங்க பேசுறதுக்கு காரணம் எங்கட பெற்றோர்கள் எங்களுக்கு தந்த கைட்லைன், எங்கட உம்மா வாப்பா எங்களுக்கு சொல்லி தந்த புத்திமதி. எங்கட உம்மா வாப்பா கண் இமை காப்பது போல எங்களை பாதுகாத்தார்கள். ஆனால் இன்று அப்படி பெற்றோர்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள் இல்லை. பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லி விட்டுறாங்க. இன்றைக்கு பிள்ளைகள், அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே,
சில பெற்றோர்கள் சொல்றாங்க, பிள்ளைகளை நாங்கள் சரியான முறையில் பார்க்காததன் காரணமாக பார்க்கக்கூடாத இடத்துல போயிட்டு எங்களை பிள்ளைகளை பார்த்துட்டு வாரம் என்று சொல்லி அழுகுறாங்க. சில உம்மா வாப்பாக்கு பிள்ளைகள் சோதனையாக மாறிட்டாங்க. ஏண்டா இவனை பெத்தோம் வளர்த்தோம் என்று சொல்லி எங்கட எத்தனையோ ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டுட்டு இவனுக்கு தேவையான எல்லாம் செஞ்சு கொடுத்தோம். ஆனா இன்றைக்கு எங்களோட பிள்ளைகள ஹாலாத்துகளை பார்க்கும்போது அன்பா அந்த சகோதரர்கள் மிக கவலைக்கிடமாக இருக்கு. இலங்கையில கடந்த 5 வருடங்களாக ஆய்வு சொல்லுது, சுமாராக 500-600க்கும் மேற்பட்ட தலாக்குகள் கொடுக்கப்பட்டதில் அதிகமான தலாக்குகள் 162% தலாக்குகள் ஃபஸஹ் தலாக் என்பதாக சொல்லப்படுது. தலாக்ல 3 வகை இருக்கு. அதுல ஒன்று தான் ஃபஸஹ் தலாக். ஒரு பெண் தானாக முன்வந்து எனக்கு இவரோட வாழ இயலாது என்று சொல்லி காசி கிட்ட சொன்னா அது தலாக் கொடுக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, இலங்கையில அண்மையில எடுத்த தகவல் என்னன்னு சொன்னா, பெண்கள் அதிகமாக ஃபஸஹ் தலாக் கேட்கிறாங்களாம். காரணம் என்ன? 20-25 வயசு பொடியன் 30 வயசு. அன்பார்ந்த சகோதரர்களே, பல ஆசைகளோட கனவுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த, தன்னுடைய வாழ்க்கைக்கு நுழைந்த எத்தனை பொம்பளை பிள்ளைகள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கின்றார்கள். உம்மா வாப்பா எத்தனை ஆசைகளோடு கனவுகளோடு அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்கிற நேரம் அந்த புள்ளை இதால பார்க்கக்கூடிய நிலைமை. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, என்ன காரணம்? அதிகமான காரணம் என்னென்று கேட்டா, 162% ஃபஸஹ் தலாக்ல 140% காரணம் சொல்கின்றார்கள் தேவையில்லாத பாவனைகள் இன்றைக்கு பொடியமாரிடத்தில். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, கல்யாணம் முடிக்காத பொடியமார் 50% தேவையில்லாத பாவனை பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச பொடியமார் 45% இன்றைக்கு போதைப் பொருள் பாவிச்சு கொண்டிருக்கிறாங்க. தவறான வழிகாட்டல்கள், தவறான அணுகுமுறைகள், தவறான கூட்டாளிமார்கள். இலங்கையுடைய பாதுகாப்பு அமைச்சர் செயலாளர் சொல்லுகின்றார், இன்றைக்கு இலங்கையில 90% வாலிபர்கள் நாசமாவதற்கு மூல காரணம் கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் என்பதாக சொல்லுகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, வாப்பாட்ட இல்லாத பழக்கம், குடும்பத்தில் மூத்தவங்கள்ட்ட இல்லாத பழக்கம் இன்றைக்கு 14 வயசு 15 வயசு பொடியன்ட்ட வந்திருக்குன்னு சொன்னா என்ன காரணம்? கெட்ட நண்பர்களுடைய சகவாசம். இன்றைக்கு இலங்கை மேல் மாகாணத்தில் அதிகமான பாடசாலைகள் அதிபரிடத்தில் போயிட்டு கேட்டா, முஸ்லிம் பாடசாலைகள் பேர் சொல்ல விரும்பல, கொழும்புல முஸ்லிம்கள் செறிந்து வாழக்கூடிய சில பாடசாலைகள்ல 10 வயசுக்கும் 14 வயசுக்கும் இடைப்பட்ட மாணவர்கள், பாடசாலை மாணவர்கள் 4 வகையான போதைப் பொருளுக்கு இன்றைக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். இதை பெற்றோர்களிடத்துல சொன்னா ஹசரத் அவங்களுக்கு அதை ஜீர்ணிக்குது இல்லை, நம்புறாங்க இல்லைன்னு சொல்லி ஆசிரியர்கள் அதிபர்கள் சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, நாங்க எல்லாம் பொறுப்புதாரிகள். ஒரு பிள்ளைய வளர்த்தெடுத்து சமூகத்துல கொடுக்கணுமெண்டா முதலாவது முயற்சி, முதலாவது பங்களிப்பு எங்கடையா இருக்கணும். ஏண்ட புள்ளைய ஸ்கூல்ல சேர்த்ததோடு அவன் நல்லவராகிடுவான். ஏண்ட புள்ளைய மதரசால சேர்த்ததோடு நல்லவராகிடுவான். ஏண்ட புள்ளைய மக்தபுக்கு அனுப்பினதோடு நல்லவராகிடுவான். ஏண்ட புள்ளைய பாட்டை மதரசாக்கு அனுப்பினதோடு நல்லவராகிடுவான்னு சொல்லல. அன்பார்ந்தவர்களே, நாங்க எங்க அனுப்பினாலும் எங்கட பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்று பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். சொல்வார்கள், முன்னே காலங்கள்ல பொம்பளை பிள்ளையில தனியா டியூஷன் கிளாஸுக்கு எங்கேயும் அனுப்புறதில்லைன்னு சொல்லி, இப்ப பொம்பளை பிள்ளையில தைரியமா அனுப்பினாலும் ஆம்பளை பொடிமாற அனுப்புறதுக்கு இன்றைக்கு பெற்றோர்கள் யோசிக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, அல்லாஹ் தந்திரியக்கூடிய அமானிதம் அல்லவா, அல்லாஹ் தந்திரியக்கூடிய ஆக பெரிய செல்வம் அல்லவா பிள்ளை செல்வம், அல்லாஹ் தந்திரியக்கூடிய ஆக பெரிய சொத்து அல்லவா இது. இவர்கள் தானே இன்றைய சமூகத்தை வழி நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் தானே நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு சமூகத்தை தரக்கூடியவர்கள். இன்று வாழ வழி தெரியாமல், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை சரியான முறை வழிநடத்த தெரியாமல் இன்றைக்கு தத்தளிச்சு கொண்டிருக்கின்றார்கள். அதிகமான வாலிபர்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், ஆட்டாவும் பேமெண்ட்லையும் ஹோட்டல்லையும் தேவையில்லாத தொழில்களையும் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, கொழும்புல சில வருடங்களுக்கு முன்னால பல வகையான கேஸ்களை சந்திக்கிறதுல மிகவும் கவலையான ஒரு விடயம் என்ன தெரியும்? அன்பார்ந்த சகோதரர்களே, காசி கோர்ட்ல இருந்து 2 குடும்பம் வெளியே வாராங்க. நல்ல ஒரு படிச்ச புள்ள, அந்த நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய புள்ள, யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய புள்ள, கல்யாணம் முடிச்சு கொடுத்து சுமாராக 3 வாரம் அல்ல 1 மாசம் அல்ல டிவோர்ஸுக்கு வந்திருக்கிறாங்க. நல்ல குடும்பம் தான் சொல்லி நம்பி முடிச்சு கொடுத்தோம். அந்த தாய்
தாய் சொல்றாங்க, ஹஸ்ரத் நல்ல நினைச்சு முடிச்சு கொடுத்த வீட்டுக்கு வந்ததுக்கு போற தான் விளங்குது அவன் ஐஸ் அடிக்கிறான் என்று சொல்லி பச்சையா சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த ஆம்பளை புள்ளைய பெத்த உம்மா வாப்பா கிட்ட கேட்கிற நேரம் சொல்றாங்க, ஹஸ்ரத் எங்களுக்கு தெரியும் அவன் திருந்துவான்னு சொல்லித்தான் நாங்க முடிச்சு கொடுத்தோம். சர்வ சாதாரணமாக சொல்றாங்க. அந்த பொம்பளை புள்ளைய முடிச்சு கொடுத்த அந்த உம்மா வாப்பா அந்த புள்ளையுடைய கண்ணீருடைய பாரம், அந்த கண்ணீருடைய பொறுமதி அவங்களுக்கு தெரியா. அவங்க சர்வ சாதாரணமாக என்ன தெரியுமா சொல்றாங்க, இவன் திருந்துவான் என்று நாங்க முடிச்சு கொடுத்தோம். இவன் திருந்துவான் அந்த புள்ள டாக்டரா? அன்பார்ந்த சகோதரர்களே, கண்ணியவான்களே, எங்கட சமூகம் போயிட்டு கொண்டிருக்கு. இதனால தான் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க, அதிகமான பொம்பளை புள்ள இன்றைக்கு டிவோர்ஸுக்கு போறதுக்கு காரணம் இன்றைக்கு அதிகமான வாலிபர்கள் தேவையில்லாத பாவனையில, தேவையில்லாத விடயங்கள்ல, இதுதான் வாழ்க்கை, இதுதான் சொர்க்கம், இதுல தான் இன்பம் இருக்கு, இதுல தான் என்ஜாய் பண்ணிடும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாசமாக்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல முடிச்சவங்களும் இருக்கிறீங்க, முடிக்க போறவங்களும் இருக்கீங்க, பொம்பளை புள்ளைகள் வச்ச வாப்பமாரும் இருக்கிறீங்க. மிக கவனமாக, நிதானமாக, பொறுப்பாக சொல்லுகின்றேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கை விஷயத்தை பொடுப்போக்காக ஆக்கிறாங்க. எங்கட ஆம்பளை பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி எங்கட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசுங்க. திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கு முன்னால இவன் அந்த புள்ளையை எடுத்து வாழ்க்கையை நடத்துறதுக்குரிய எல்லா தகுதியும் இருக்குதா? இவரை பார்த்து ஒரு புள்ள வாப்பான்னு சொல்லக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்குதா? ஒரு குடும்பத்தை நான் நடத்துறது போல இவர் வழி நடத்துவாரா என்பதை கொஞ்சம் யோசிங்க. சில பொம்பளை புள்ளையில பெற்ற உமா வாப்பா என்ன தெரியுமா, பிள்ளைக்கு வயசு போகுது, 20 21 22 எப்படியாவது முடிச்சு கொடுக்கணுமே, யார்கிட்டையாவது பாரம் கொடுக்கணுமே என்று சொல்லி தூள்காரன்ட்டையும் ஐஸ்காரன்ட்டையும் பிள்ளையில முடிச்சு, அதுக்கப்புறம் முழு குடும்பம் உட்கார்ந்து அழுது கொண்டு, இது கொழும்புல பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரர். எத்தனை மிம்பர் மேடைகளையும் எத்தனை பயான்களையும் தெளிவுகள் பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த கிட்டத்தட்ட காசிக்கோட்டில் 6000க்கு மேற்பட்ட வழக்குகள். அல்லாஹ் பாதுகாக்கும் அன்பார்ந்த சகோதரர்களே. குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திரக்கூடிய ஒரு அமானிதம், அல்லாஹ் எங்களுக்கு தந்திரக்கூடிய ஒரு பொறுமதியான சொத்து. நாளைக்கு நிச்சயமாக சத்தியமாக அதை பற்றி நாங்கள் விசாரிக்கப்படுவோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் அல்ல. இந்த மார்க்கம் தெளிவாக ஒவ்வொரு விடயங்களையும் எனக்கு அனுகூலமாக சொல்லி தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை அனாதையாக விட்டுட்டு போகல. எங்களுக்கு யாரும் விரல் நீட்டி எங்கட குறைகளை பேசுறதுக்கு விட்டுட்டு போகல. இந்த மார்க்கம் தெளிவாக எல்லா விடயங்களையும் சொல்லி தரப்பட்டிருக்கின்றன. எல்லா விடயங்களையும் அணுவாக சொல்லி தந்திருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகளை பராமரிப்போம், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்போம். ஸ்கூலுக்கு பெய்த்துட்டாங்க, 7:30 மணிக்கு பாடசாலை பெய்த்துட்டாங்க, 1:30 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, ஸ்கூல்ல தான் ஈக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் இருக்க வேணாம். பிள்ளைகளோட நேரம் கொடுத்து பேசுங்க. ஸ்கூலுக்கு வந்தா கேளுங்க, இன்றைக்கு என்ன படிச்சா, என்ன நடந்துச்சு. இன்றைக்கு அதிகமான பெற்றோர்களுக்கு பாடசாலையை கூடிய ஆசிரியர்களோட எந்த விதமான தொடர்பும் இல்லை. பேரண்ட்ஸ் மீட்டிங்கு கூப்பிட்டு அதுக்கு சமூகம் அளிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பெற்றோர்களுடைய பிள்ளைகளுடைய நலவுகள் சம்பந்தமாக பேச கூப்பிட்டு அதற்கு நேரம் கொடுக்க தயார் இல்லை. நீங்க தயார் இல்லைன்னு சொன்னா நாளைக்கு உங்களோட பிள்ளையோட நிலைமை இந்த இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, நல்லொழுக்கம் உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பு அது பாடசாலையோட முடியுதில்லை, மஸ்ஜிதோட முடியுதில்லை, மதரசாவோட முடியுதில்லை. பெற்றோராக முதலாவது நாங்கள் அதை எங்களோட வீட்டிலிருந்து உருவாக்குவோம், எங்களோட குடும்பத்திலிருந்து உருவாக்கணும். பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்து பேசணும், பிள்ளைகளோட உட்கார்ந்து பேசணும். அல்லாம இப்னு கய்யூம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அதிகமான பேரண்ட்ஸ், அதிகமான பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய குறைகளை தான் பேசுறாங்க, பிள்ளைகளுடைய குறைபாடுகளை தான் பேசுறாங்க. அது பிள்ளையுடைய குறைபாடு இல்லை, நீங்க பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்கவில்லை என்பதை அவர்கள் உணர்த்தி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கண்ணியவான்களே, நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை நாம் உருவாக்குவோம். நாளைக்கு சமூக தலைவர்களாக அவர்களை உருவாக்குவோம். அதனுடைய ஆக பிரதானமான பங்கு பெற்றோர்களாகிய எங்களிடத்திலே தான் இருக்குது. அது மஸ்ஜிதோடையோ, மஸ்ஜித் நிர்வாகியோடோ, மதரசாலைகள உஸ்தாதோடோ, பாடசாலைகளோட ஆசிரியரோடு அல்ல. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக வளர்க்கப்பட வேண்டும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளோட கண்காணிச்சு கொண்டிருக்கணும். பிள்ளைக்கு 7 வயசு ஆகுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட பிள்ளைக்கு தொழுகையை பழக்குங்கன்னு சொன்னாங்க. ஏன் சொன்னாங்க? அன்பார்ந்த சகோதரர்களே, 7 வயசுல பிள்ளைக்கு நாங்கள் கொஞ்சம் சஃப காட்டினா தான் ஜும்மாக்கு வந்து அவன் முன்னுக்கு உட்காந்து கொண்டு இருப்பான். இல்லாட்டி எங்கேயாவது மூளையை பிடிச்சி தூணை பிடிச்சி தூங்க மாட்டான். இது வாப்பா செய்யக்கூடிய பொறுப்பு, வாப்பா செய்ய வேண்டிய பொறுப்பு. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, பிள்ளைகளுக்கு நேரம் கொடுப்போம். அல்லாஹ் தந்திரக்கூடிய அந்த அமானிதத்தை பாதுகாப்போம். நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களை பெற்றெடுத்த எம்முடைய தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தைகள் யாரெல்லாம் ஹயாத்துடன் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் ஆயில பரக்க செய்வாயாக. யா அல்லாஹ், அவர்களை நீ புரிந்து கொள்வாயாக. எங்களுடைய தாய் தந்தைகள் யாரெல்லாம் மறைந்து மன்னரிலே கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அந்த சீதைகளுடைய பாவங்களை மன்னித்தந்தருள்வாயாக. அவர்களை புரிந்து கொள்வாயாக. அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தந்த எல்லா விடயங்களையும் யா அல்லாஹ் நாங்கள் இப்போ உணர்கிறோம் யா அல்லாஹ். அவர்களை நீ புரிந்து கொள்வாயாக. எங்களோட பிள்ளைகளை எங்களோட கண்குளிர்ச்சி ஆக்குவாயாக. எங்களோட பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளை ஆக்குவாயாக. எங்களோட பிள்ளைகளை சமூக பொறுப்புள்ளவர்களாக நீ ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. எங்கள் அனைவர்களை நீ புரிந்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கல் அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فيا عباد الله اتقوا الله العليم عز وجل وأطيعوه وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله في الستر وعلن وهدر الفواحش مع الأحرم منه وما بعد. جعلنا الله إياكم ممن أخذوا كتاب الله وسنة رسوله آمين يا رب العالمين. إن حسن الكلام كلام الله واحد المنان والله تعالى يقوله واستقوا القائلين فإذا قرأ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. وقال تعالى فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. بارك الله لنا ولكم بالقرآن الكريم ونفعنا بالإيمان والذكر الحكيم. آمركم إياكم بما أمركم الله تعالى من طاعته فاتهه وأنهاكم بما نهاكم عنه فانتهوا. أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه الغفور الرحيم.